அதாவது அப்பாவின் அருமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்பா நடிக்கவே தெரியாத ரியல் ஹீரோ சார். அம்மா மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டார், மடியில படுக்க வைக்க மாட்டார், தாலாட்டு பாட மாட்டார், சோறு ஊட்டி விட மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா இத்தனையும் அம்மா நமக்கு செய்வதற்கான ஒரு சூழலை உழைப்பால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க அப்பா. அப்பாவுடைய கைகள் பாருங்க, உழைச்சு உழைச்சு அப்படி காய்த்து போயிருக்கு. அதில்தான் பிள்ளைகளின் வாழ்க்கை பூ பூக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைவில்லாததுங்க உழைச்சு உழைச்சு காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஏன் சின்ன வயசுல பாருங்களேன், சைக்கிள் அப்பா நம்மள உட்கார வச்சு ஓட்டுறான்னு சொல்லிட்டே பின்னாடியே அந்த கேரியரை பிடிச்சிட்டே வருவார். நம்ம எப்படி திரும்பி திரும்பி பார்ப்போம், அப்பா உன் பின்னாடியே தான் இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஓட்டும்பாரு. நம்ம அப்பா பின்னாடி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில ஓட்டிட்டே இருப்போம். நமக்கு பேலன்ஸ் ஆனவுடனே அப்பா விட்டுருவார். இன்னைக்கு வரைக்கும் அப்பா நமக்கு பின்னால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில தாங்க நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாகி போகும்போது அம்மா 1000 வார்த்தைகளில் தன் அன்பை புரிய வைப்பாள். பாப்பா அங்க அப்படி இருக்கணும், இப்படி சமைக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், இப்படி அமைதியா இருக்கணும், 1000 வார்த்தைகளில் தன் அன்பை நமக்கு காட்டுவார். ஆனா அப்பா பக்கத்துல போய் அப்பா ஒரியடா கைய பிடிச்சிட்டு விடுவார் பாருங்க. அந்த அழுத்தம்